Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ருலாங் டோபி தான் செய்ய போகிறோம். இது ரவையை வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இது மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா கத்தி எல்லாத்துலேயும் பட்டர் அப்படிலாட்டி எண்ணெய் பூசி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு தட்டில் ஆயில் பேப்பர் போட்டுட்டு மேலால் பட்டர் அப்படிலாட்டி எண்ணெய் பூசி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கிறோம். நான் 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து அதை வறுத்துக்கிற போகிறேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ இருந்தால் அதுவும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறீலும். அடுத்து ரவையை வறுத்து எடுத்துக்கிறோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். ரவையோட கலர் மாறிடாமல் நாங்கள் ரவை லட்டுக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு மாதிரி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறோம். நான் திருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது 100 கிராம். தேங்காயையும் கலர் மாறிடாமல் தேங்காவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற மாதிரிக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கேரமல் செஞ்சுக்கிடுவோம். நான் மொத்தமாகவே 200 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். அதில் பாதியை சேர்த்துட்டு கேரமல் செஞ்சுக்கோங்க. கேரமல் நல்ல தேன் கலரில் வர வேணும். அதே மாதிரி கரிஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. சீனி இது மாதிரி கேரமலாகி வந்தப்பறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற சீனியும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சீனி எல்லாம் கரைஞ்சி கேரமல் சிரப் ரெடி ஆகினதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்குறையிலும். அடுத்து வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கோங்க. அதோட வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையை இது மாதிரி 1-2 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பீசஸ்லேயும் நிலக்கடலை கடிப்படு போக்கில் நல்லா இருக்கும். கேரமல் சிரப்போட ரவை தேங்காய் நிலக்கடலை எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின போகிறோம். நாங்கள் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருந்த தட்டியில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பெச்சுலா எடுத்து இதை நல்லா தட்டி சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் குயிக்காகவே செட் ஆகிடும். அதனால் டக்குன்னு சொல்லி இது மாதிரி தட்டி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்பெச்சுலாவே வேணுமென்று சொல்லி இல்லை. நீங்கள் ஒரு கரண்டியில் பின்பக்கம் எண்ணெய் பூசிட்டு எடுக்கலும். அப்படி இல்லாட்டி வாழையில் எடுத்தும் நீங்கள் இதை ஷேப் ஆக்கி எடுத்துக்குறையிலும். இப்போ தட்டிலேருந்து வெளியே எடுத்துட்டு இது மாதிரி 4 ஓரங்களையும் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுகளில் விருப்பமான டிசைனில் நீங்கள் இதை வெட்டி எடுத்துக்கிற இயலும். நான் கடையிலெல்லாம் விற்கிற மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி தான் வெட்டி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் இது மாதிரி வெட்டின பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அப்போ தான் அது நல்லா இறுவி செட் ஆகி வரும். கேரமல் ரெடி பண்ணி தானே இந்த ஸ்வீட் செஞ்சிருக்கிறோம். அதனால இந்த ஸ்வீட் கொஞ்சமாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால ஆயில் பேப்பரோடைய ஒவ்வொரு துண்டாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை வெட்டி எடுத்துக்கோங்க. டேஸ்டான ரவை ஸ்வீட் ரெடி. இது ரெடி பண்ணுறது மிச்சமே லேசி தான். மிச்ச நேரமும் போகாது. அதே மாதிரி சாமனமும் கொஞ்சம் தான் தேவை. சாப்பிட போக்குள்ள இந்த ஆயில் பேப்பரை இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆயில் பேப்பரில் வச்சு டொஃபி மாதிரி ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் ஆசைப்படுவாங்க. எல்லோரும் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.